அமெரிக்காவோட பென்சில்வேனியா பகுதியில எலக்ஷன் கேம்பெயின் ராலி நடந்துட்டு இருக்கும்போது, ட்ரம்ப் அவர்கள வந்து அசாசினேட் பண்றதுக்கு ஒரு கன்மேன் ட்ரை பண்ணாங்க இல்லையா? ஸ்னைப்பர் ரைஃபிள் வச்சு. ஜூலை 13 2024 1 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. இப்போ அத வந்து பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கால. ஏன் இந்த செக்யூரிட்டி ஃபெயிலியர் நடந்துச்சு? எதுனால நடந்துச்சு? யாரால நடந்துச்சு? அப்படிங்கிறது போல அசஸ் பண்ணி, அமெரிக்கால இருக்கக்கூடிய 6 சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் கனெக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இல்ல அப்படின்னா கண்டுங்காணாம அலட்சியமா இருந்ததுனால கூட இந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா கனெக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்லி 6 நபர்கள சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. சஸ்பெண்ட் ஏன் வந்து நான் அலட்சியமா இருந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த பெனால்டி என்ன பெனால்டி குடுத்துருக்காங்க அந்த 6 நபர்களுக்கு அப்படின்னா, 10லிருந்து 42 நாள். சில நபர்களுக்கு 10 நாள், சில நபர்களுக்கு 42 நாள் கிட்ட சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே இல்லாம. ஸோ அதிகபட்ச தண்டனையா வந்து பார்த்தீங்கன்னா, 10லிருந்து 42 நாளுக்கு சம்பளம் இல்லாம சஸ்பெண்ட் அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு கருப்பு புள்ளி தான். இந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிக பெரும் கரும்புள்ளி தான். பட் இருந்தாலும் இது போல ஒரு 6 நபர்கள் அமெரிக்கால இருந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட். நல்ல வேலை. ஏன்னா வேற நாட்டோட ஸ்பை உள்ள வந்து நாங்க புடிச்சிட்டோம். வேற ஒருத்தங்கள நாங்க புடிச்சிட்டோம். அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லாம அமெரிக்கா மேலேயே பழிய போட்டுக்குச்சே பரவாயில்லையே அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ஈரானை கை காமிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேக்கப் ஆப்ஷனா வச்சிருந்திருப்பாங்க போல தெரியுது. ஒருவேளை ஏதாவது எசக்கு புசுக்கா இருக்குன்னா ஈரான் கொஞ்சம் இதா இருந்திருந்தாங்கன்னா ஈரான் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது போல போய் அடிச்சிருந்தாங்கன்னா அப்புறம் வேற மாதிரி கதையா இருக்கும் இல்லையா அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. எது எப்படியோ அமெரிக்கா மேலேயே பழி போட்டுக்கிட்ட வரைக்கும் உலகத்துக்கு நல்லது. ஏன்னா உலகம் மிக பெரும் அளவுல சின்னாபின்னமாயிருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்து அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட் கிட்ட வர ஆரம்பிச்சிடலாம். அதுவும் மிடில் ஈஸ்ட்ல இந்த இஸ்ரேல் பல நாடுகளையும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இஸ்ரேல்ல பல நாடுகள்ல இருந்து மிசைல்கள் லான்ச் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்கு. அது எமன் ஹவுதிஸ் லான்ச் பண்ணுவாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட தெற்கு பகுதியில இருந்து ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. யார் பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. கோலன் ஹைட்ஸ் ரீஜன் இருக்கு இல்லையா? ஸோ அதை நோக்கி இந்த மிசைல் போயிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. அது இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனால் சிரியாவோட தெற்கு பகுதியில இருந்து மிசைல்கள் இஸ்ரேலை நோக்கி பாயுது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த சிரியால வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் ஏன் இந்த எஸ்கலேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான். ஏன் எட்டு வர அப்படின்னா இப்போ சிரியால வந்து பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு போன நேத்திக்கு பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். எஸ்டிஎஃப் சிரியாவோட இப்போ ஜொலானி இல்ல அல் ஷாரா அவர்கள். ஸோ அல் ஷாரா அவர்கள் எஸ்டிஎஃப் கமாண்டர் அப்புறம் அமெரிக்காவோட ஸ்பெஷல் அட்வைஸ் இவங்களாம் உட்காந்து ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இல்லையா? அது தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற சொல்றாங்க. ட்ரைலேட்டரல் மீட்டிங் அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணிய முடியலையா அப்படிங்கிற கேள்வி வரலையா? அது மட்டும் இல்லாம இந்த அக்ரிமெண்ட் ஃபெயில் ஆன உடனே சமிகைகள் வந்து பாத்தீங்கன்னா சிரியன் நேஷனல் ஆர்மி இது முதலே சொன்னதுதான். துருக்கி பேக்கடு ஹெச்டிஎஸ் பேக்கடு அப்படிங்கிற சொல்லியிருப்போம் பஷர் அல் அசாத் அவர்களோட காலத்துல இருக்கும்போது. ஸோ அந்த எஸ்என்ஏ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ராணுவம் இருப்பாங்க இல்லையா? அவங்க சிரியாவோட மன்பீச் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில வந்து தாக்குதல ஆரம்பிச்சிட்டாங்க. டயர் ஹவார் அப்படிங்கிற ஒரு புறநகரம்னு வச்சுக்கோங்களேன், வில்லேஜ் பகுதி மாதிரி. ஸோ மன்பீச் டைரக்ஷனை நோக்கி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அது ஒரு சின்ன கைகலப்பு நடந்திருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்லைட்டா முடிஞ்சிருச்சு. ஏன் வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடையல, சிறப்பா நடக்கல அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. இவங்க 2 பேத்துக்குள்ளயுமே நம்பிக்கை இல்லை. எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்ரேட் ஃபோர்ஸ் இவங்க வந்து குர்தின மக்கள். இவங்களுக்கும் சிரியன் நேஷனல் ஆர்மி ஒரு சிரியாவா இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடிய இப்போ கரண்டா ஹெச்டிஎஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தலைமையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் நம்பகத்தன்மையே இல்லை. ஏன் அப்படின்னா எஸ்டிஎஃப் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் அட்டானமஸ் வேணும் அப்படிங்கிற கேட்குறாங்க. அதாவது சிரியாவோட பகுதி தான், ஆனா நாங்க ஒரு டீமா இருப்போம், நாங்க ராணுவம் வச்சுக்குவோம், அதை நீங்க கட்டுப்படுத்தக்கூடாது, எங்களோட பகுதின்றது பிரிச்சு கொடுத்துடணும், அது எங்களுக்கு அட்டானமஸ் மாதிரி வேணும் அப்படிங்கிற பார்த்தா அந்த குர்தின மக்கள் வந்து சிரியாவில் இருக்கிற அந்த எஸ்டிஎஃப் வந்து கேட்குறாங்க. எஸ்டிஎஃப் என்ன சொல்றாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அங்க எஸ்டிஎஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? அங்கதான் சிரியாவோட எப்படி சொல்றது உயிர் நாடியே இருக்கு. கேஸ் ஃபீல்ட்ஸு ஆயில் ஃபீல்ட்ஸ்ன்னு எல்லா ஒரு இயற்கை வளங்கள் குமிஞ்ச ஒரு பகுதியா அந்த எஸ்டிஎஃபோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சிறந்து விளங்கி போயிடுவாங்க. சிரியால அப்புறம் என்ன இருக்கு? அதுல நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, மற்ற கனிம வளங்கள் இருக்கு. பட் ஆனா அதிகப்படியான வளங்கள் வந்து பண்ண அந்த எஸ்டிஎஃப் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு. இப்ப அவங்களுக்கு நேரடியா அமெரிக்க தரப்பு இருந்து ஆதரவுகள் இருக்கு. இப்ப ஹெச்டிஎஸ் என்ன கேட்கறாங்களா? எங்களுக்கு அதுல கண்ட்ரோல் வேணும்,
நீ பகுதி வச்சுக்கிறியா, நீ ராணுவம் வச்சுக்கிறியா, அது 2வதுப்பா. அந்த ஆயில் கண்ட்ரோலு, கேஸ் கண்ட்ரோலு எங்களுக்கு குடுத்துரு. புரியுதா? நம்மளும் ஒரு நாடு தானே. நாங்க தானே அப்புறம் அரசு. அப்புறம் நாங்க தானே அத கட்டுப்படுத்தணும். நீ எப்படி அத கட்டுப்படுத்தலாம்? அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா, இவங்க தரப்பு வந்து கேட்குறாங்க. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா, அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு அது கைய விட்டு போயிரும். கண்ட்ரோல்லேருந்து அது போயிரும். இது போல சிக்கல்கள் இருக்கனால இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சிருக்கலாமா? அப்படிங்கிற போல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெச்டிஎஃப் தரப்புல இவங்க மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க. அதாவது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிர்த்து சண்டை பிடிக்கிறதா சொல்லிட்டு, இந்த சிரியாவோட அந்த டெசர்ட் பகுதி இருக்குல்லையா, அந்த இடத்துல பயங்கரமா ட்ரென்ச்ச தோண்டி ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் மேசிவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எதுக்கா இவங்க ரெடி ஆகுறாங்க? அதாவது இந்த எஸ்டிஎஃப் எதுக்கா அந்த இடத்துல லார்ஜ் ட்ரென்ச் எல்லாம் வந்து பண்ண தோண்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? இது எக்ஸாக்ட்டா அதாவது பார்த்தாலே தெரியுது. தீவிரவாதிகளுக்கு எதிரா ஒண்ணும் ட்ரென்ச் தோண்டி வச்சுட்டுலாம் ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஸோ இப்போதைக்கு எஸ்டிஎஃப் ப்ரிப்பேர் ஆயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க பவர்ஃபுல் ஆயிட்டதுக்கு அப்புறமா ஏன்னா ஈராக்ல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கு குர்தின மக்களுக்கு. ஸோ அங்க மக்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா, அப்புறம் அங்கிருந்து எஸ்டிஎஃப்குள்ள ரெக்ரூட் பண்ணாங்கன்னா, எஸ்டிஎஃப் பவர்ஃபுல் ஆனாங்கன்னா, அப்புறம் திருப்பி இவங்க போய் டமாஸ்கஸ புடிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அதனால இருதரப்புலயும் நம்பகத்தன்மை இல்ல அப்படிங்கிறதுனால ஏன்னா எஸ்டிஎஃப் கிட்ட இருக்கிற வளங்கள் போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. அவங்க எப்படி ராணுவத்தை மெயின்டைன் பண்ண முடியும்? பணம் இருந்தா தான் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த ஆயில் ஃபீல்டு, கேஸ் ஃபீல்டு வச்சிருக்காங்க. அது இல்லைன்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இருதரப்புலயும் நம்பகத்தன்மை இல்லாததுனால இது போல ஒரு சுமூகமான முடிவுகள் எட்டப்படல. இது வாடிக்கையா சிரியால இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்காவா இருக்கட்டும், ஜுலானி அவர்கள் அது சாரா அவர்கள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அடுத்து அப்படியே ஈராக் வந்துடலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 2-3 நாளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு சிவில் வார் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போல லார்ஜ் ஸ்கேல் மொபைலைசேஷன் இந்த ஃப்ரீ குர்திஸ்தான் அப்படிங்கிறது போல இந்த ஹெக்ரி ட்ரைப்ஸ் இருக்கிறாங்களே, ஸோ அவங்க தரப்புல இருந்து ஃப்ரீ குர்திஸ்தான் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பை அவங்க ஒரு புதுசா ஒன்று ஃபார்ம் பண்ணி குர்தின மக்களுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி லார்ஜ் நம்பர் ஆஃப் நபர்களை வந்து பண்ண மொபைலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கைப்பற்றின அந்த பிரமகா ஸோ அந்த ஃபோர்ஸ் ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து டேங்குகள் எல்லாத்தையும் எடுத்து டிஃபென்ஸ் லைன் மாதிரி கிரியேட் பண்ணி மேசிவா ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இன்னொரு சைடு பர்சானி ட்ரைப் இருக்கிறாங்களே, இப்போ தற்போதைய ஈராக்ல ரூலிங் கவர்மெண்டா இருக்கிறாங்களே, இப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்மகா ஃபோர்ஸ், பேர் அப்போ கொஞ்சம் கரெக்டாக பெஸ்மகா ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜா மொபைலைஸ் பண்றாங்க. இருதரப்புலையும் மொபைலைஸ் பண்ணி தயாராயிட்டு இருக்கும் போதே இந்த பெர்ஸ்மகா ஃபோர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க மேல வந்து பண்ண ட்ரோன் தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அதுவும் சுலைமன்யா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இது போல தாக்குதல்கள் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. ஈராக் பகுதி குர்திஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி. இப்போ இந்த இடத்துல மேசிவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹக்ரி ட்ரைப் கூட வந்து பண்ணா கோரான் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளான் ஒரு கூட்டமா வாழ்றாங்களே, ஸோ கோரான் கிளான் அப்படின்னு ஒரு கிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹெக்ரி ட்ரைப் இவங்களாம் சேர்ந்துருக்காங்க. இப்போ இவங்க முன்னெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ்மகா இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோர்ஸ் கூட வந்து பண்ணால் சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. தோஹக் பகுதியில், தோஹக் ரீஜன் குர்திஷ் கண்ட்ரோல்டு ஈராக்ல இருக்கு. ஸோ அந்த பகுதியில் வந்து பண்ணால் தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ மேசிவா இந்த இடத்துல ஒரு சிவில் வார் நடந்துட்டு இருக்கு. ஈராக்ல அன்ரெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் மேலனா காக்கசஸ் பகுதி, ஏன்னா இந்த காக்கசஸ் பகுதியில் நேற்றுக்கு அப்டேட்ல பார்த்துருந்தோம். அசர்பைஜான், அர்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் டாக்ஸுக்கு போறாங்க, அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. ரஷ்யா இல்லாம இந்த நாடுகள் துபாய், யுஏஇ, அபுதாபி இருக்கு இல்லையா, ஸோ அங்க போறாங்க. துபாயில அபுதாபி, ஸோ அங்க போறாங்க, அங்க போய் உட்காந்து பேசுறாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அங்க போய் பேசி இருந்துக்கிறாங்க. பைஷேன் அவர்களும் அலியா அவர்களும் வந்து பண்ணா 5 மணி நேரம் கிட்டையாவது குறைஞ்சதும் பேசியிருப்பாங்க. மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் பேசி ஒரு பாசிட்டிவா கன்ஸ்ட்ரக்டிவ் அட்மாஸ்பியர் தெரியுது அப்படிங்கிறதோட செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பேச்சுவார்த்தைகள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. அதுவும் நல்ல அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ ரஷ்யா இல்லாம ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிறது ரஷ்யாவுக்கு மேலும் சிக்கல்களை ஏற்படுத்துது. எது எப்படியோ இப்போ பல விஷயங்களை பத்தி பேசி இருக்கிறோம். அமைதியை மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இரு நாடுகளோட உறவுகளை மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பின் செய்திகள் வரது பார்த்தா இரு நாடுகளும் இணைஞ்சு செயல்பட போறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. சரி, ஓகே. அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம்னா இஸ்ரேல். இந்த இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க, ஏங்க இந்த அமனோதி சும்மா அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. செங்கடல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கார்கோ ஷிப்ல ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிங்க பார்க்கலாம்.
நீங்க ரொம்ப நாளா கேப் விட்டீங்க பாருங்க. அதனால தான் இப்படி. போய் அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிங்க அப்படிங்கிற போல அப்பீல் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. அவங்க சொன்ன உடனே அமெரிக்கா சரிங்க பாஸ் அப்படிங்கிற போல கேட்டு திருப்பி யமன் ஹூதிஸ அட்டாக் பண்ணதுக்கு போர் கப்பல்களை தூக்கிட்டு வந்துருவாங்களா? என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயமா. இப்ப அடுத்தது இஸ்ரேலோட அஃபீஷியல்ஸே வந்து பார்த்தா நியூயார்க் டைம்ஸ்க்குலாம் வந்து பார்த்தா சொல்லிக்கிறாங்களாம். சில நபர்கள் அதாவது அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லிக்கிறாங்க இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு மீடியாக்கள் தரப்புல செய்திகள் வருது. என்னன்னா இந்த ஈரான் என்ரிச் பண்ணி வச்சுக்கிறாங்களே யுரேனியம். அதெல்லாம் இன்னும் சிலதெல்லாம் அப்படியே தப்பிச்சிருச்சுங்க. ஆமா, அட்டாக் பண்ணாங்கல்ல. இந்த ஃபார்டோ நியூக்ளியர் பிளான்ட்லலாம் போய் நியூக்ளியர் பேஸ்லலாம் போய் அடிச்சாங்க இல்லையா? அதெல்லாம் சிலதெல்லாம் மிட்நைட் ஹேமர், ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் சர்வை ஆயிடுச்சுங்க. அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு. அப்படின்னா வேற ஏதாச்சும் இந்த என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம்லாம் வச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் திருப்பி அட்டாக் பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்த லைன் அப்ல ஒரு செய்தி. மொசாட் ஃபார்சி அப்படின்னு ட்விட்டர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு அக்கௌண்ட் இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா என்ன ஏதுங்கிற தகவல்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை இந்த சங்கீத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கோடடு வார்னிங்ஸ் இந்த நம்பர் மாதிரி போட்டு வார்னிங் மாதிரி போட்டு மிக முக்கியமான தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டே நான் மொசாட் ஏஜென்ட் அப்படிங்கிற போல கிளைம் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட். ஸோ மிக முக்கியமான இன்டெலிஜென்ஸ் தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட். இப்போ அந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விஷயங்கள் இப்போ ஒரு அடுத்தது யார் வந்து ஈரானோட கமாண்ட் அண்ட் சீஃபாக இருப்பாங்க ஏன்னா அசாசினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லும்போது அங்கேயே ஒரு கேம் வைக்கிறது. இப்போ ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இராணுவத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. அதாவது 12.102.290.590.652 அப்படிங்கிறது போல ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு ஐபி அட்ரஸ் மாதிரியே இருக்குது. ஒன்று இது ஐபி அட்ரஸாக இருக்கணும், இல்லை கோஆர்டினேட்டாக இருக்கணும். அதாவது ஒரு பகுதியை லொக்கேட் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போது இஸ்ரேலோட சில அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சில யுரேனியம் தப்பிச்சிருச்சு ஈரானில் அப்படிங்கிறது போல. இப்போ அதோட கோஆர்டினேட்ஸ் இது இங்கே இருக்கக்கூடிய உளவாளிகள் ஈரான்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகள் எடுத்து கொடுக்குறாங்களா? அதுவும் பப்ளிக்காக எங்களுக்கு தெரியும் ஈரான் நீங்கள் எங்கே வச்சுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அட்டாக் அங்கே தான் அப்படிங்கிறது போல மிரட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ இது இந்த இஸ்ரேல் ஈரான் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்படியே நம்ம காசா பகுதியில் பண்ணிட்டோம்னா காசாவில் தினந்தோறும் அட்டாக் நடந்துட்டு தான் இருக்குது. தினந்தோறும் சிவிலியன் 100க்கு கம்மியாக குறைவு இல்லாமல் அவங்க கொண்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் ஆனால் இப்போ ஒரு திடுக்கிடும் விஷயம் நடந்திருக்கு. ஒரு பில்டிங், அந்த பில்டிங்குள்ள இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் கல்லடை போட்டு தேடிட்டு இருந்துக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க பதுக்கி வச்சிருந்தா குண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சிருந்துக்கிறாங்க ஹமாஸ். ஸோ அப்படி வெடிக்க வச்சதுனால அதிகப்படியான வீரர்கள் அந்த பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஆயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து இவாக்குவேஷன் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி கொடுக்கும்போது ஏரியல் மூலியமா அந்த ஹெலிகாப்டர் இதெல்லாம் கொண்டு வந்து இவாக்குவேட் பண்ணலாமான்னு சொல்லி ட்ரை பண்றதுக்கு பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ ஹமாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இவாக்குவேஷன் பண்ண விடாம அந்த இடத்துல பயங்கரமான தாக்குதல். இப்ப வரைக்கும் 5 நபர்கள் கிட்ட உயிர் இழந்திருக்கலாம், பல நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம், இன்னும் நபர்கள் பில்டிங்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இப்போ மீட்பு பணிக்கான வேலைகள் துரிதப்படுத்திக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. ஸோ இது ஒரு மேசிவான ஒரு ட்விஸ்டா தெரியுது. ஏன்னா ஹமாஸுக்கு அழுத்தங்கள் கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. பர்மனண்டா வந்து பண்ண காசா ஸ்ட்ரிப்ல இருந்து நீங்க வெளியே போகணும், 2வது பர்மனன்ட் சீஸ்ஃபயர் வேணும், அப்போதான் நாங்கள் ஹோஸ்டேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஹமாஸ் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இஸ்ரேல் வந்துட்டு இல்லை 6 நாள் தான் சீஸ்ஃபயர் தருவோம், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஹமாஸ்க்கு கொஞ்சம் இறக்கமா இருக்கு இல்லையா? இப்போ டேபிள் மேலே வெயிட் ஹமாஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க, பார்த்தியா நாங்களும் ரிட்டாலியேட் பண்ணுவோன்ற ஒரு டேர்னிங் பாயிண்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல என்னன்னா சில வீரர்களை ஹோஸ்டேஜஸா பிடிச்சிட்டு போறதுக்கு, போர் கைதிகளை பிடிச்சிட்டு போறதுக்கும் ஹமாஸ் தரப்பு வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமான தாக்குதல்கள் இருதரப்புலயும் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. இவாக்குவேஷனே பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ் அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு. அடுத்து அப்படியே வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை கிட்ட போயிட்டோம் அப்படின்னா இது வேட்டிகன் சிட்டி நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா, அவங்க தரப்பு இருந்து வரக்கூடிய செய்தி. அது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி கிறிஸ்டியன் வில்லேஜ் அப்படின்னா அது தைபா பகுதி தான். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச் செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சை எரிச்சு விட்டாங்க. ஐடிஎஃப் எரிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சர்ச்சோட கல்லறைகள் எல்லாத்தையும் எரிச்சு விட்டாங்க, இடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள்
வேட்டிகன் சிட்டி நியூஸ் பேப்பர் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான கண்டனங்கள் வருது. இதுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சில நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது போல சொல்லுங்க. அதாவது அவங்க வந்து ஒரு சார்புல மட்டும் இல்ல, இன்னொரு சார்புல இருக்கிறவங்களே அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றம் இல்ல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்தது ஏன்னா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். வேட்டிக்கனே இப்போ போப்பார்கள் இருக்காங்க, என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கலாம் பார்த்தலாம். இல்லை கவுண்டு காணாம அவரும் அமைதியா வேஸ்ட்ப்பா நம்ம வேற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற போயிடுவாரா என்ன ஆகுதுன்றது பார்த்துடலாம். ஏன்னா அங்கேயும் வந்து பாட்டு அண்டர் கிரவுண்ட் டனல் கட்டி அங்கேயும் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, அதனால நாங்கள் போய் அடிச்சோம் அப்படிங்கிற போல இஸ்ரேல் தரப்புன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எது எப்படியோ இப்போ அடுத்தது லெபனான் கிட்ட வந்துடலாம். இப்போ லெபனான்ல வந்து பார்த்தீங்கன்னா அசாசினேஷன் ஸ்ட்ரைக் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. லெபனானோட தெற்கு பகுதியில் அது 2 வீலர் போகுது, கார் போகுதுன்னா அது வந்து துல்லியமா தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கான இமேஜஸ் வீடியோ பதிவுகளாக வந்துட்டு இருக்கு. தைரிய பகுதி இது மன்சூரி அப்படின்ற ஒரு டவுன் இருக்கு, தைரியல இருக்கக்கூடிய டவுனு லெபனானோட தெற்கு பகுதியில். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது போல அசாசினேஷன் அட்டம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் பல இஸ்ரேலோட ட்ரோன்கள் தாழ்வா லெபனானோட தெற்கு பகுதிகளில் பறந்துகிட்டே இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் இந்த பிராந்தியம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா த்ரிட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஆளுமை தன்மை ஒன்ஸ் அது போயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேலோட இருப்புக்கே ஆபத்து அப்படிங்கிறதுனால அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கான வேலைகள்ல தீவிரமா இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.